சுவாமிங்கிற சொல்றதை நாங்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். இதை எப்படி வரைபடத்துக்கலாமே, ஒரு தெரியாதவங்களுக்கு வந்து சுவாமியை அறிமுகப்படுத்தும் போது அதை யோகின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறோம். யோகிங்கிறது வந்து என்னென்னா, அவர் அடைந்த ஒரு ஸ்டேட் அது. அந்த கீதையில் வந்து யோகிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தனக்காகவே, பகவானுக்காகவே, ஆண்டவனுக்காகவே சேவை புரிஞ்சு ஆண்டவனுக்காகவே வாழ்றவனை வந்து யோகிம்பாங்க. அந்த யோகிங்கிற ஒரு ஸ்டேட்டை அடைஞ்சதுனால மற்றவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறதுக்கு அவர் பெரிய யோகின்னு அறிமுகப்படுத்துவாங்க. இந்த பகவான் சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பகவான்கள் இருப்பாங்க. அங்கே ஒரு பகவான், இங்கே ஒரு பகவான், பின்னால் பகவான், மேலே பகவான், கீழே பகவான், நிறையா இருக்கும். இந்த சுவாமின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா நெருக்கமானவங்க, சாமிக்கு பிடிச்சமானவங்க, சாமிக்கு உரிமைப்பட்டவங்க, சாமிக்கு மட்டும் உரிமைப்பட்டவங்க இல்லை, இந்த சுவாமின்னு கூப்பிட்றாங்களே அவங்களும் அந்த உரிமையோட சுவாமின்னு கூப்பிடுவாங்க. சுவாமிக்கு 2 அர்த்தம் இருக்கும். தன் பதியையும் சுவாமின்னு தான் கூப்பிடுவாங்க, கடவுளையும் சுவாமின்னு தான் கூப்பிடுவாங்க பெண்கள். ஆனால் நம்ம எல்லாருமே பெண்கள் தான், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பரமாத்மா ஒன்று தான் ஆண் பிள்ளையை தவிர்த்து மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் பெண்கள் தான். அதுக்கு தான் பகவானுக்கு ஒரு பேர், சுவாமிக்கு ஒரு பேர் என்னென்னா பசுபதின்னு பேர் உண்டு. பசுபதினா ஜீவாத்மாக்களுக்கு அத்தனைக்கும் பதி யாருன்னா பரமாத்மா. இதே ஒரு கதையாக சொல்லலாம். மீராபாய் வந்து பிருந்தாவனத்துக்கு வர்றா. அங்கே உள்ள ஒரு பெரிய ஒரு ஞானி ஒரு ஆசிரமம் இருக்குது, அந்த சன்னியாசி ஆசிரமம். அது அந்த ஆசிரமத்துக்கு போய் அவரை தரிசனம் பண்ணலான்னு நினச்சி போகிறா. அவரும் பெரிய கிருஷ்ண பக்தன்னு கேள்விப்பட்டு போகிறா. போகும்போது அங்கே உள்ள சில சீடர்கள்லாம் வந்து அம்மா நீ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன் போகக்கூடாதுன்னு கேட்கும்போது, என் குருநாதர் வந்து பிரம்மச்சாரி, அவர் எந்த பெண்களையும் கண்ணெடுத்து பார்க்கறதில்ல, அதனால் நீ உள்ளே போகக்கூடாதுங்கிறாப்புல. கிருஷ்ணனை தவிர்த்து இன்னொரு ஆண்மகன் உலகத்தில் இருக்கான்னு இன்னும் குருநாதர் நம்புகிறாரான்னு கத்தி கேட்குறா. அவர் போடுற அந்த சப்தம் வந்து உள்ளே இருக்க குருநாதர் காலில் விழுது. காதில் விழுந்த உடனே நேராக ஓடியாந்து மீரா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். ஸோ பதிங்கிற ரூபத்தை கூப்பிடுறது வந்து நம்ம ரொம்ப ஒரு நெருக்கம் வருதில்ல. சுவாமிங்கிற சொல்லில் வந்து ஒரு நெருக்கம் இருக்குல்ல. பகவானுங்கிறது வந்து கொஞ்சம் தூரமாக ஏதோ கர்ப்பகிரகத்தில் வச்ச மாதிரி தெரியுதுல்ல. அதே போல் இன்னொரு பேர் இருக்கே, சுவாமி, பகவான், யோகிங்கிறது வந்து யாரோ எத்தனையோ யோகிகள், அந்த யோகிகளில் ஒருத்தர் நம்ம கூப்பிட்ற மாதிரி ஆகிடுதில்ல. இது என் சுவாமியை நான் கூப்பிடும்போது என் சுவாமின்னு இருந்துட்டு போகிறேனே. எனக்கு சுவாமின்னு கூப்பிட ரொம்ப பிடிக்கும். நான் சுவாமின்னு தான் கடைசி வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சொல் வழக்கில் வந்து அங்கங்கே சுற்றி இருக்கவங்களுக்காக வந்து பகவானுங்கிற சொல் 1-2 தடவை வந்துடும். ஆனால் அதுக்காக வந்து பகவானுங்கிறதுக்காக ஒரு தூரமாக வச்சுக்கிறது இல்லை. சுவாமி என்கிட்ட எப்பயும் நெருக்கமாக இருக்கார், உள்ளேயே இருக்காருங்கிற பாவனை ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கவங்க வந்து சுவாமின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. பகவான் சொல்கிறவங்க வந்து பல பகவான் அவங்களுக்கு இருப்பாங்க. எத்தனையோ பேரை பகவான் கூப்பிடுவாங்க. கோயிலில் போய் பகவானே என்னை காப்பாற்றும்பாங்க. ஒரு ஞானியும் பார்த்து பகவானே என்னை காப்பாற்றும்பாங்க. அவங்களுக்கு பல பகவான்கள். யோகின்னு சொல்கிறவங்க வந்து மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக, தன்னுடைய புத்தி விலாசத்தை காட்டுறதுக்காக, அவர் அந்த ஸ்டேட்டை அடைஞ்சவர்கள் காட்டுறதுக்காக யோகின்னு சொல்லுவாங்க. ஆக இது எந்த மாதிரி நீங்கள் சொல்லணும், சாமியை கூப்பிடணுங்கிறத நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். நெருக்கமாக இருக்க விருப்பப்படுறீங்களா, இல்லை 10ஓடு 11 நான் வச்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, இல்லை நான் வந்து என்னுடைய மேதாவித்தனத்தில் வந்து நான் சுவாமியை வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது உங்கள் இஷ்டம். நம்ம சுவாமி வந்து பகவான்னு ரமணரை மட்டும் தான் அழைக்கணும், என்ன அந்த மாதிரி அழைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம், சொல்லாமலும் இருந்திருக்கலாம். சொன்னவங்க ரமண பகவானை மட்டும்தான் ரமண பகவான் கூப்பிடணும் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காருங்கிறத நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. அப்படி சொல்லியிருந்தும் கூட மறுபடியும் இந்த வழக்கில் பல பேர் நிற்கும் பகவான் 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அப்போ சுவாமி சொன்னதை கேட்கலையா, இல்லை சுவாமி சொன்னது பிடிக்கலையா, இல்லை சுவாமி சொன்னதாக சொல்கிறதே பொய்யா? இது நீங்களே நிர்ணயம் பண்ணிக்க வேண்டியதான்.